ஹாய் ஃபில்மியான் வியூவர்ஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன மூவிஸ்ல காந்தாரா படத்தை பத்தி பார்க்கலாம். 2022 ரிலீஸ் ஆன காந்தாரா ஃபர்ஸ்ட் நாம எல்லாருமே பார்த்திருப்போம். அதே முதல் சீன்ல இருந்து தான் இந்த படம் ஆரம்பிக்குது. அதாவது காந்தாரா சாப்டர் 1ங்கிற ப்ரீக்வல் கதை ஆரம்பிக்குது. அந்த வட்டத்துக்குள்ள வந்தவங்க எங்க போறாங்க, அந்த வட்டம் முன்ன எப்படி இருந்துச்சு, முன்ன இந்த கிராமம் எப்படி இருந்துச்சு, அவங்க தெய்வத்தையும் அந்த ஊரையும் அடைய நினைச்ச ராஜாக்களுக்கும் சில மந்திர தந்திரம் பண்ற அரக்கர்களுக்கும் இந்த கிராமத்துக்கும் என்ன நடந்துச்சுன்றது தான் கதை. இந்த கதையை ரிஷப் ஷெட்டி எப்படி பிரசன்ட் பண்ணிருக்கிறான்றது தான் சிறப்பே. இதுவரைக்கும் நாங்க பார்த்து மிரண்டு போன எந்திரன், பாகுபலி, RRR போன்ற படங்களோட VFX எல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இருக்கும் இந்த படத்தோட VFX. புலி வர்ற சீனா இருக்கட்டும், மற்ற எல்லா சிஜி ஒர்க்குமே துல்லியம். ஒரே ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் மட்டும் சிஜின்னு காட்டி கொடுக்கும். படத்தோட செட் ஒர்க் அவ்வளவு கச்சிதமா இருக்கும். அந்த ராஜா காலத்தை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அரச சபை, சந்தை, துறைமுகம், கிராமம்னு அடுக்கடுக்கா சொல்லிட்டே போகலாம். அதுக்கு காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டும் தரமான பக்கபலம். படத்துல வர 90% சீன்ஸ் நமக்கு பிரமிப்பை கொடுத்தாலும் ஒரு சிவபூஜையை காட்டியிருப்பாங்க. அது எங்களை மெய் சிலிர்க்க வைக்கும். ஒரு கட்டத்துல அதான் மெயின் வில்லனோட கதை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்னன்னு நினைச்சா மீதி ½ அன் அவருக்குள்ள ட்விஸ்ட் கொடுத்து கிளைமேக்ஸ்ல இன்னும் பிரமிக்க வச்சிருக்காரு ரிஷப் ஷெட்டி. மாஸ் சீன்ஸுக்கும் பஞ்சம் இல்ல, எட்ஜ் ஆஃப் த சீட் சீன்ஸுக்கும் பஞ்சம் இல்ல. இந்த படத்தோட பிஜிஎம் இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும் தரமா இருக்கும். 80% புதுமுகங்களை வச்சு தன்னோட கதையை பலமா நம்பி அதை இயக்கி நடிச்சு பல மொழிகள்லையும் உருவாக்குறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இயக்கும் போதே ஒருத்தர் நடிக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படத்தை இயக்கி நடிக்கிறதுக்கே வேறையா ஒரு தைரியமும் துணிச்சலும் இருக்கணும். நானும் நடிகன் தான் முதல் படத்திலே நிரூபிச்சாலும் இந்த படத்துல இன்னும் மெருகூட்டி இருக்காரு ரிஷப். அதுலயும் அருள்வார காட்சிகள் பிரமாதம். வளமையான ஹீரோயினா இல்லாம கொடுக்கப்பட்ட ரிஸ்கான கேரக்டரை நேர்த்தியா சிறப்பா பண்ணிருக்காங்க ருக்மணி வசந்த். இந்த படத்துக்கு ஸ்டண்ட் ஒரு கண்ணு மாதிரினா சினிமோட்டோகிராஃபி இன்னொரு கண்ணுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ரெண்டு டீமுக்கும் மிரட்டலா இருக்கும். ஒருத்தரால இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா, அதுக்கு இப்படி உயிர் கொடுக்க முடியுமான்னு ஆச்சரியத்தோட வியக்க வச்சுட்டாரு ரிஷப். கிட்டத்தட்ட 125 கோடியில 3 வருஷமா கஷ்டப்பட்டு எடுத்த இந்த படம் நிச்சயம் பல விருதுகளை குவிக்கும், காலத்துக்கும் நின்னு பேசும். நிச்சயம் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ். மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. நீங்க கொடுக்க போற டிக்கெட் காசு 100% வர்த். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துருங்க. நன்றி, வணக்கம்.